நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தமிழின் ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை என்பது செப்பலோசை. ரவீந்திரநாத் தாகூர் டேஷ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. வங்காளம், ஆங்கிலம். உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யாவர்? அதியன் பெருஞ்சாத்தான். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது வேற்றுமை உருபு. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம். 1ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. 1ஆம் இடம். இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கின்றன. செய்தி 1 மற்றும் 3 ஆகியன சரி. கொளுத்தும் வெயிலில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடைக்காற்று வீசியது. பொருத்தமான தலைப்பை தேர்க. காற்றின் பாடல். வா என்ற வேர்ச்சொல்லின் விழித்தொடர் குழந்தையே வா. நச்சிலை வேல், கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிலி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேர நாடு, சோழ நாடு. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளையும் பெயரும். பாடல் கேட்டவர். புதன்கிழமை 1ஆம் தேதி கொண்ட நாட்காட்டியில் அடுத்த வார செவ்வாய்க்கிழமை தமிழ் எண்ணில் தேர்க. ஏ. விருந்தினர் ஒருவனாக வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல், வருகை என உரைத்தல், எழுதல் முன் செப்பல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் காசி காண்டம். பாடலின் ஆசிரியரை தேர்க. அதிவீரராம பாண்டியர். செப்பல் என்ற சொல்லின் பொருள் கூறுதல். சீர் எதுகையை எழுதுக. எதுகை, திருந்துர வருக. நன்றி, வணக்கம்.